நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. பேனில் கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வந்து வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஊற வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வந்து இதில் கொட்டிக்கலாங்க. கொட்டி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு வேகட்டுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றாச்சு. இது கூட வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உப்பு கலந்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டும். நல்லா பாசிப்பருப்பு வெந்து வரட்டும். இது பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. பருப்பு வந்து உடச்சி பார்த்திங்கன்னா இப்படி உடையணும். உடஞ்சதுனாவே வந்துட்டு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டு வந்துட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டைக்கோஸ் ரெடி. இப்போ யாருமே வந்துட்டு முட்டைக்கோஸ் அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.